Hello students, this is the part 5 video about bill of exchange. இந்த வீடியோவில் நம்ம நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரினிவல் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரெடிட்டார் அந்த பில்லுக்கான மெச்சூரிட்டி டேட் வரப்போ அந்த டியூ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக பேமெண்ட்டுக்காக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. யார்கிட்டனா டெட்டார்கிட்ட. அப்போது அந்த டெட்டார் என்ன பண்ணணும், அதுக்கான பேமெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். ஒருவேளை டெட்டார் அந்த பேமெண்ட்டை கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, டிஸானர் பண்ணிட்டாங்க, பே பண்ணலை அப்படின்னா அதுதான் என்ன, டிஸானர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேமெண்ட்டுக்காக டெட்டார்கிட்ட கிரெடிட்டார் கூட கொடுக்கலாம். இல்லை கிரெடிட்டார் வேறு யாருக்காவது என்டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹோல்டர் கூட என்ன பண்ணலாம், அந்த டைம் வரப்போ டெட்டார்கிட்ட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வரப்போ டெட்டார் அதுக்கான பேமெண்ட்டை பண்ணாமல் டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நோட்டிங் அப்படிங்கிறது வரும். நோட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது டெட்டார் ஒருவேளை டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த உடனே என்ன பண்ணிடணும், அந்த ஹோல்டர், ஓகே, யாருக்கு மணி ரிசீவ் ஆகணுமோ அவங்க ஹோல்டராகவும் இருக்கலாம், இல்லை என்டாசராகவும் இருக்கலாம். ஓகே, அதாவது என்டாஸில் யாரோட சைன் இருக்கோ அவங்களாவும் இருக்கலாம், இல்லை கிரெடிட்டாராகவும் இருக்கலாம். அதாவது யாருக்கு அந்த மெச்சூரிட்டி டேட்டில் அந்த மணி வரப்போதோ அந்த பர்சனுக்கு கரெக்டாக மணி கிடைக்கல, டெட்டார் கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை யார்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நோட்ரி பப்ளிக் அப்படிங்கிறவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நோட்ரி பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்ரி பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குள்ளே வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி டிஸானரான எல்லா அமௌண்ட்டையுமே இவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சார்ஜை ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு சர்டைன் ஹோல்டர்கிட்டேருந்து. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட்டிங் சார்ஜ் அப்படிங்கிறது யார் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ரி பப்ளிக் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணுவாங்க. எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்காக. ஓகே, என்ன சர்வீஸ் அப்படின்னா கிரெடிட்டார் பில்லுக்கான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலை, டெட்டார் கொடுக்கல, டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் கிரெடிட்டார் என்ன பண்ணணும், கிரெடிட்டார் ஆர் ஹோல்டர் இந்த விஷயத்தை உடனே நோட்ரி பப்ளிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்காக சார்ஜ் பண்ணுறது தான் நோட்ரி சார்ஜ். ஓகே, இதுதான் நோட்டிங் அப்படிங்கிறது. நோட்ரி சார்ஜை நம்ம ஃபீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட்டார் ஆர் ஹோல்டர். அந்த டியூ அமௌண்ட் யாருக்கு வரணுமோ அவங்க ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரொடெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது டிஸானர் ஆனதுக்கப்புறம் கிரெடிட்டார் ஆர் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும் நோட்ரி பப்ளிக் கிட்ட. ஸோ கன்வே பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்ரி பப்ளிக் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அதை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுவாங்க. இது எதை பற்றின சர்டிஃபிகேட் அப்படின்னா கிரெடிட்டாருக்கு ஆர் ஹோல்டருக்கு வர வேண்டிய அந்த டியூ அமௌண்ட் அப்படிங்கிறது வரலை, டிஸானர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நோட்ரி பப்ளிக் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் நோட்ரி பப்ளிக்கோட சீல் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அவங்களுக்கான ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் அப்படின்னா டெட்டார் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கல, டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் நோட்ரி பப்ளிக் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க ஃபீஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரினியூவல் ஆஃப் ஏ பில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரினியூவல் ஆஃப் பில் அப்படின்னா என்னென்னா, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மெச்சூரிட்டி டேட் வரப்போ கண்டிப்பாக டெட்டார் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். பட் அவங்களால பே பண்ண முடியல அப்படிங்கிற டைமில், அதாவது டெட்டாரால் பில்லை அக்செப்ட் பண்ணி பே பண்ண முடியல அப்படிங்கிற டைமில் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். ஒரு டெட்டார் கிரெடிட்டார் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம், என்னால் இந்த டைமில் பில்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ண முடியல, ஸோ தயவு செஞ்சு இந்த பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நியூ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு எனக்காக ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் டெட்டாரோட ரெக்வெஸ்ட்டை கிரெடிட்டார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு நியூ பில் ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. அந்த நியூ பில்லை என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் பே பண்ணாமல் இருந்ததுக்காக இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து அதில் அமௌண்ட்டாக போட்டு அதுலேயும் ஒரு நியூ மெச்சூரிட்டி டேட் எல்லாமே நோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல ரினியூவல் ஆஃப் பில் அப்படிங்கிறது என்னென்னா, டெட்டாரோட ரெக்வெஸ்ட் படி கிரெடிட்டார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு நியூ பில்லை ட்ரா பண்ணி அதில்
நியூ மெச்சூரிட்டி டேட் எல்லாமே கொடுத்து டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி அமௌண்ட் எல்லாமே போட்டு கொடுக்கறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரினியூவல் ஆஃப் பில் அப்படின்னு சொல்கிறோம். ரினியூவல் ஆஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமும் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரினியூவல் ஆஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே டெட்டாரால் பே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபுல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுத்து எக்ஸ்ட்ரா பீரியட் அலோவ் பண்ணுவாங்க. சில டெட்டார் என்ன பண்ணுவாங்க, பார்ட் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பார்ட் அமௌண்ட் வந்து அப்புறம் பே பண்ணுறேன், அதுக்கு வந்து எனக்கு பில் க்ரியேட் பண்ணி கொடுங்க, ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் கிரெடிட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ரினியூவல் ஆஃப் பில். நெக்ஸ்ட் ஒன், ரிட்டையரிங் ஆஃப் பில். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நியூ பில்லை வந்து டெட்டாருக்கு வந்து கிரெடிட்டார் வந்து கொடுப்பாங்க அவங்களோட ரெக்வஸ்ட்லன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த மெச்சூரிட்டி டேட் வரத்துக்குள்ளேயே சம்டைம்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, டெட்டார் ஓகே நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை மெச்சூரிட்டி டேட் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த டைமில் கிரெடிட்டார் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளோட டெட்டார் மெச்சூரிட்டி டேட் வந்ததுக்கப்புறம் கொடுக்காம முன்னாடியே நமக்காக அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, அதனால இவங்களுக்கு நம்ம சில ரிபேட் அலோவ் பண்ணலாம். ரிபேட் அப்படின்னா என்னென்னா சில டிஸ்கவுண்ட், அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அதில் சில அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி முன்னாடியே கொடுத்ததுனால. ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா ரிட்டையரிங் எ பில் அண்டர் ரிபேட். ஸோ ரிபேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிஸ்கவுண்ட் முன்னாடியே, அதாவது மெச்சூரிட்டி டேட் கழித்து கொடுக்காம மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே டெட்டார் வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுனால கிரெடிட்டார் அவங்க சில அமௌண்ட்டு வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க ஃபுல் அமௌண்ட்லேருந்து. யார் வந்து இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஹோல்டர். ஹோல்டர்னா யாருக்கு மணி வந்து கிடைக்குமோ ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க அந்த ஹோல்டர் சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க ஆர் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ரிபேட் அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ இயர்லியராக பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதையும் டியூ டேட் எப்போ, அந்த பில்லோட மெச்சூரிட்டி டேட் எப்போ அப்படிங்கிறதையும் பொறுத்து ரிபேட் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ரிட்டையரிங் ஆஃப் பில். நெக்ஸ்ட் ஒன், அக்காமடேஷன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அக்காமடேஷன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நார்மலாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது யாருக்கு ட்ரா பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம். கிரெடிட்டார் டெட்டாருக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக ட்ரா பண்ணுறாங்கன்னா, அது ஒரு ட்ரேட் செட்டில்மெண்ட்டுக்காக. இப்போ வந்து கிரெடிட்டார் வந்து கடன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடனை வந்து திரும்பியும் அந்த மணியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃபாக தான் வந்து கொடுக்குறாங்க. அக்காமடேஷன் ஆஃப் பில் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு கமர்ஷியல் கன்சிடரேஷனுக்காக இருக்காது. ஆக்சுவலாக இந்த பில் எதுக்காக மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ரரி ஃபினான்ஷியல் அக்காமடேஷனுக்காக மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்காமடேஷன் பில் அப்படிங்கிறது நார்மல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, மற்றது எல்லாமே ட்ரேட்காக ஒரு ப்ரூஃப்காக கிரெடிட்டார் டெட்டார் கிட்ட மேக் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்க. பட் அக்காமடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹெல்பிங் நேச்சருக்காக இருக்கலாம். மேபி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம், ஒரு டெம்ப்ரரி பர்பஸ்க்காக இருக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து மணி தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்காக கூட வந்து அவங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மேக் பண்ணி கொடுத்துருக்கலாம் வித்தவுட் எனி கன்சிடரேஷன். ஸோ இந்த மாதிரி பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணி தேவைப்படுறப்ப அவங்க என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு, முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு டிஸ்கவுண்ட்னா என்னென்னு, டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கான மணியை வந்து அவங்க ரிசீவ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அக்காமடேஷன் ஆஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் அது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுக்காக தான் இந்த பில்லை வந்து மேக் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பில் மேக் பண்ணுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, அக்காமடேஷன் பில்லுக்கான நோக்கமே என்னென்னா ஒரு சர்டன் பர்சனுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, மணி தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு மணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணுறது தான் நம்ம அக்காமடேஷன் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்காமடேஷன் பில் அப்படிங்கிறது எதுக்காக ட்ரா பண்ணி எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஹெல்ப். ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மணி தேவைப்படுதுன்னா அது வந்து ஒரு ஹெல்ப்புக்காக இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மேக் பண்ணி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் போய்ட்டு கொடுத்துட்டு இமீடியட்டாக மணியை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக மேக் பண்ணுறது தான் இந்த அக்காமடேஷன் பில். ஸோ திஸ் அக்காமடேஷன் பில் ஆல்சோ கால்ட் கைட் பில். ஸோ இந்த அக்காமடேஷன் பில்லை நம்ம என்ன சொல்கிறோம், அனதர் நேம் என்ன அப்படின்னா கைட் பில் அப்படின்னு சொல்கிறோம், KITE. அக்காமடேஷன் ஆஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அந்த டெட்டார் ஓகே மணி கொடுக்கல அப்படின்னா, டிஸானர் பண்ணிட்டாங்க டெட்டார் அப்படின்னா கோர்ட்டில் கேஸ்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அக்காமடேஷன் பில் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் நேச்சருக்காக க்ரியேட் பண்ணது தான். ஸோ இந்த இடத்துல ஒருவேளை வந்து மணி கொடுக்க வேண்டிய மெச்சூரிட்டி டைம் வந்ததுக்கப்புறம் மணி கொடுக்கலனா கூட, டெட்டார் வந்து டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட இதுக்கு வந்து கேஸ்லாம் வந்து போட மாட்டாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் புக். இந்த பில்ஸ் ரிசீவபிள் புக் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கிரெடிட்டர். இதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து அமௌண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டேட் எல்லாமே போட்டு நோட் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட்டாருக்கு எத்தனை பில் இருக்குது, அந்த சீரியல் நம்பர் போட்டுப்பாங்க, டேட்டு, அதுக்கப்புறம் டியூ அமௌண்ட்டு எல்லாமே போட்டு நோட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பில்ஸ் பேபிள் பொறுத்த வரைக்கும் யார் இது மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா டெட்டார் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எந்த கிரெடிட்டார்கிட்டேருந்து பில் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எப்போ மெச்சூரிட்டி டேட் வருது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதில் வந்து பில்ஸ் பேபிள் புக்கில் வந்து டெட்டார் வந்து நோட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேபிள் புக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராமிசர் நோட் பற்றியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராமிசர் நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.